ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி ஆப்ஷன் சார்ட்ஸ் வந்து நம்ம டியூவல் சார்ட் எப்படி நம்ம வந்து வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் மொபைல்லையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைசெல் சிக்னலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு நம்ம வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாரத்துக்கு 5 நாள் இருக்குது அப்படின்னா அப்போ ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் நம்ம வந்து ஓடிஎம் கால் ஆப்ஷன், ஏடிஎம் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இது வந்து கால் ஆப்ஷன் பை ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஓடிஎம் புட் ஆப்ஷனும் ஏடிஎம் கால் ஆப்ஷனும் வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணி இன்ட்ராடேல நமக்கு எந்த ஆப்ஷன் சார்ட்டில் வந்து நமக்கு பை சிக்னல் கிடைக்குதோ ஸோ அதை வந்து நம்ம என்ட்ரி எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஸ்பாட் நமக்கு வந்து ஃபஸ்ட் 5 மினிட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 8th வந்து நமக்கு நியர் வந்து பார்த்திங்கன்னா 22,500 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஓடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட்டு அல்லது மார்க்கெட் டவுன் ஆகிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம் புட் ஆப்ஷனையும் ஏடிஎம் கால் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்வைட்டட் ஒன்லி ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு வந்து நிஃப்டி சார்ட்டும் நான் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் நம்ம வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து ஓடிஎம் கால் அல்லது ஏடிஎம் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பை ஆகிற கண்டிஷனில். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 22,500 பிலோ இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷனையும் ஓடிஎம் புட் ஆப்ஷனும் எடுத்துக்கிறோம். இது வந்து செல் கண்டிஷனுக்கு. ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து பிளாட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் நிஃப்டியும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷன் அண்டு ஓடிஎம் புட் ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் அண்ட் புட்டு ரெண்டுமே வந்து சார்ட் வந்து கொடுத்துரும். ஸோ ஏடிஎம் கால் அண்ட் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கால் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து செல் ஆகுது பாருங்கள். ஓகே. ஸோ அதே சமயம் சேம் கேண்டலில் நமக்கு வந்து புட் ஆப்ஷனும் வந்து பை காட்டுது. ஸோ இதோட பை ப்ரைஸு அண்டு டார்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி செல் ஆப்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செல் ப்ரைஸ் அண்ட் டார்கெட்டும் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கிட்டு டார்கெட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் கால் ஆப்ஷனில் வந்து செல் ஆகணும், புட் ஆப்ஷனில் வந்து பை ஆகணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இப்போ அதுவே வந்து நமக்கு வந்து பை ஆக போகுது அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓடிஎம் கால் ஆப்ஷன் அப்புறம் ஏடிஎம் புட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் ஏதாச்சும் வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கணும் ஃபஸ்ட்டு மார்னிங். ஓகேங்களா? ஸோ அப்படி கிரியேட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து கால் சைடில் வந்து நம்ம போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே நமக்கு வந்து கிரியேட் ஆகலை. ஓகே. ஸோ நமக்கு புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிடச்சிருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அகைன் வந்து இந்த 22,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் என்ன ஆகுது, நமக்கு வந்து பை ஆகுது. அதுக்கப்புறமா வந்து டார்கெட் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செல்லு காட்டுது. ஏடிஎம் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை சிக்னல் வந்து காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து நமக்கு எவ்வளோ டார்கெட் போகும், ஸ்டாப் லாஸ் எது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி நமக்கு வந்து சப்போஸ் நம்ம 2 சார்ட் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, நான் வந்து ஒரு ஆப்ஷன் பையரு, எனக்கு வந்து இது மட்டும் போதும், எதில் பை ஆகுதோ அது மட்டும் போதும், செல் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன ஸ்ட்ரைக் எடுத்துருக்குறோம், ஏடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு கால் ஆப்ஷன் வந்து வேணாம் அப்படின்னா
நான் வந்து அதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷனை செல் சிக்னல் வந்து நமக்கு ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அதையும் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு அண்ட் செல்லிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் வெர்ஷன் தான். ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் அப்புறமா மொபைல் ஆப் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.